பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனிடமிருந்து 100 சவரன் நகையை போலீசார் கைப்பற்றி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ஞானசேகரன் தார் காரில் வலம் வந்து நகை, பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்தது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி தாக்கப்பட்ட வழக்கில் கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் சிறையில் அடைக்கப்பட்டான். அவனிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கை விசாரிக்க 3 பெண் IAS அதிகாரிகளை நியமித்தது. விசாரணையின் போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. ஞானசேகரன் பள்ளிக்கரணை பகுதியில் வில்லா வீடுகளை குறிவைத்து நகை, பணம் கொள்ளையடித்தது தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பள்ளிக்கரணை போலீசார் அவனை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர். 7 வீடுகளில் திருடிய நகையை விற்று பணமாக்கி பிரியாணி கடை வைத்தும் பெண்களுடன் உல்லாசமாக இருந்ததும் ஞானசேகரன் சுற்றி வந்தது தெரிய வந்திருக்கிறது. அதிலும் இவன் தார் காரில் சென்று கொள்ளையடித்ததும் திருட்டு சம்பவத்திற்கு மட்டுமே அந்த வாகனத்தை பயன்படுத்தியதும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் ஞானசேகரனிடமிருந்து 100 சவரன் தங்க நகைகளை போலீசார் கைப்பற்றி உள்ளனர். மேலும் ஞானசேகரன் 200 சவரன் நகையை கொள்ளையடித்திருக்க கூடும் என கருதப்படுவதால் அது குறித்தும் துருவி விசாரணை நடைபெற்று வருகிறது. பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகளிடம் மத்திய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். சண்டிகரில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் சிவராஜ் சிங் சௌஹான், பியூஷ் கோயல், பிரகலாத் ஜோஷி ஆகியோர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். விவசாயத்திற்கான மின் கட்டண உயர்வு கூடாது, விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும், வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை அப்பொழுது வலியுறுத்தப்பட்டன. மீண்டும் மார்ச் 19ஆம் தேதி சண்டிகரில் பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன விசா முறைகேடு வழக்கில் கார்த்திக் சிதம்பரம் மீதான வழக்கில் மார்ச் 5ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாபில் செயல்பட்டு வரும் திட்டம் தொடர்பாக சீனர்களுக்கு விசா வாங்கி கொடுக்க 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரத்திற்கு எதிராக CBI வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கப் பிரிவும் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த வழக்குகளுக்கு எதிராக கார்த்திக் சிதம்பரம் டெல்லி CBI நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு விசாரணை நேற்று நடைபெற்றது. இந்த விசாரணையின் முடிவில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் தீர்ப்பு மார்ச் மாதம் 5ஆம் தேதி வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கும்பமேளாவிற்கு வந்த ரயிலில் தீ விபத்து என வதந்தி பரப்பிய புகாரில் 34 சமூக வலைதளங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் மகா கும்பமேளா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பிரயாக்ராஜ் நகரை நோக்கி வந்த ரயில் தீ விபத்து ஏற்பட்டு 300 பேர் உயிரிழந்ததாக கடந்த 14ஆம் தேதி சமூக வலைதளங்களில் வீடியோவுடன் செய்தி பரவியது. ஆனால் போலீசார் நடத்திய விசாரணையில் இது 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற எக்ஸ்பிரஸ் ரயில் தீ விபத்து என்பது தெரிய வந்தது. எனவே இது தொடர்பாக செய்தி வெளியிட்ட 34 சமூக வலைதள கணக்குகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது ஆண்டு தொடக்க விழா கூட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள ஹோட்டலில் வரும் 26ஆம் தேதி நடைபெறுகிறது. இதில் 2000 பேர் பங்கேற்க உள்ளனர். அவர்களுக்கு தனித்தனியாக அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டு அடையாள அட்டையும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்று உரையாற்றுகிறார். இந்நிலையில் விழாவில் பங்கேற்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 20 நுழைவுச் சீட்டுகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதிமுக வரலாற்றில் வெற்றி கூட்டணி அமையப்போவதாக EPS தெரிவித்திருக்கிறார். ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி அவர் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். பெண்களுக்கான சமூக பொருளாதார மேம்பாட்டில் கவனம் செலுத்தி ஜெயலலிதா ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்காக கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் திமுக அரசு நிறுத்தி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திமுக அரசு இருமொழிக் கொள்கையை காப்பாற்ற திராணியற்ற அரசாக உள்ளது என்றும் சாடியுள்ள EPS அதிமுக தலைமையில் வெற்றி கூட்டணி அமையப்போகிறது என்றும் வியக்கத்தக்க வெற்றிகளை நாம் பெறப்போகிறோம் என்றும்
அதற்காக அயராது உழைப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர் சூட்டி மகிழ்ந்தார். கொளத்தூரில் திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் மணமக்களை வாழ்த்தி பேசிய முதலமைச்சர், மும்மொழி கொள்கை விவகாரத்தில் 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தமிழகத்தில் அமல்படுத்த மாட்டோம் என்று மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பதட்டமில்லாமல் தேர்வுகளை மாணவர்கள் எழுத வேண்டும் எனவும் பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். இஸ்ரோ 100வது ராக்கெட்டை வெற்றிகரமாக ஏவியது குறித்து பிரதமர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். மகளிர் தினத்தை ஒட்டி தனது சமூக வலைதள கணக்குகளை மகளிரிடம் ஒப்படைக்கப் போவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் நாளை முதல்வர் மருந்தகம் திறக்கப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் 3 கோடி மக்கள் நேரடியாக பலன் பெறுவார்கள் என்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் எழிலன் தெரிவித்திருக்கிறார். இந்த கடைகள் மூலம் மக்கள் நேரடியாக மருந்துகளை குறைந்த விலையில் வாங்கலாம், மருந்து செலவுகள் குறையும் என்றும் குறிப்பிட்ட எழிலன், முதல்வர் மருந்தகங்கள் அமைக்க 3 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் வெளியேறுவதற்கு மேலும் ஒரு காரணம் வெளியாகியுள்ளது. கட்சியில் பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படாததே அவர் விலக முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த பதவியை தனது மனைவிக்கு வழங்க சீமான் திட்டமிட்டிருந்ததாகவும், காளியம்மாள் உள்ளிட்ட பலர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் வழக்கறிஞர் அணி மூலம் தனது மனைவியை சீமான் கட்சிக்குள் கொண்டுவர திட்டமிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதுவும் காளியம்மாளுக்கு அதிருப்திக்கு காரணமாகவும் கூறப்படுகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.